வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பு தமிழுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து அப்படியே உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். 4x2 8 இதில் எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் 21வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறுகூலங்களின் பெயர்களை எழுதுக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தி பாடுவது நோக்கம் யாது, குறிப்பு வரைக அவயம், செயற்கை என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் பழமொழி நிறைவு செய்க, பகுபத உறுப்பிலக்கணம், கலைச்சொற்கள் பேட்டர்ன் ஸ்ட்ரோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்து 2x3 6 சங்ககால இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவை என்பதை பற்றி எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போர் ஒரு உரையாடல், சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறையாது இடஞ்சுட்டி பொருள், தமிழங்கனார் தமிழையும் கடலையும் இரட்டை மொழி பாங்கினை குறித்து எழுதுக. இதில் பார்த்திங்கன்னா மனப்பாட பாடல் நீதி வெண்பா பாடலும் காலக்கணித பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விரித்து எழுதுக. வள்ளுவம் சிறந்த அமைச்சர் கூறிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவதை குரல் வழி விளக்குக. பள்ளித்திடலில் கிடந்த பணப்பை உரியோருடன் ஒப்படைத்தலும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் வெளியூரில் இருக்கும் உறவினருக்கு கடிதம் எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு காட்சினை கொண்டு கவியுணர்வு பிக்சர் காம்பிடன்சி பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகள் மொழிபெயர்க்க கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கு கீழாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3x8 24 உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விருத்தி எழுதுக. சிலப்பதிகார மயூர்பாக்க வணிக வீதி இக்கால வணிகங்களோடு அடிக்கோடிட்டு ஒப்பிட்டு எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு புயலிலே ஒரு தோணி கடைப்பகுதியில் இடம்பெறும் கடற்பயண நிகழ்வுகளை விரித்து எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வு குறிப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக. முன்னுரை கொரோனா பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கை விழிப்புணர்வு செயல்பாடுகள் நமது கடமைகள் முடிவுரை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாம் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.